சிவா சிவா சிவா, என்ன காளியப்பா, என்ன விசேஷம்? கும்பிடுறானுங்க. இந்த பயப்புள்ளைய தேடிதானுங்க வந்தேன். அவனுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு, அரசாங்கத்தில இருந்து வந்திருக்கும் போல் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்க அவ்வளோன்னு மனசு திக்குன்னு இருக்குதுங்க. அத படிச்சு சொன்னீங்கன்னா. பதட்டப்படாத, அவன் படிச்ச பல்கலைக்கழகத்துல இருந்தா வந்திருக்குது, என்னன்னு பாப்போம். நல்ல செய்திதான். உன் மகன் எம்ஏ பட்டப்படிப்புல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கானா. அதுக்காக அவனுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்க போறாங்களாம். அப்படிங்களா சுவாமி? என் மகன் தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறானா? தங்கம் தர போறாங்களா? சாமி, உங்க கையால கொடுத்த விபூதி குங்குமம் வீண் போகல சாமி. அவன் படிக்கிற புத்தகத்தை அவனுக்கே தெரியாம உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆத்தா காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேனே. ஆத்தா பார்த்தா பாஸ் பண்ணிவிட்டா. இப்ப என்ன செருப்பார அடிச்சுக்கிட்டு போல இருக்கு சாமி. காளியப்பா, அவ்வளவு சந்தோஷம் சாமி. சிவா, 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 என்னப்பா? நம்ம குடும்பத்தையே கோபுரத்துல ஏற்றி வச்சுட்டா. படிப்புல நீதான் பட்டா. உனக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாங்க. என் ராஜா. டேய் சிவா, உன்னை பாக்குறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தூள் கிளம்பிட்டா. என் பேர் சிவலிங்கம் தான். அதுக்காக நீங்க முன்னாடி நந்தி மாதிரி நிக்கிற நல்லா இல்லைங்க. நான் உங்ககிட்ட இப்ப என்கிட்ட பேசுங்க. ஆமா, உங்ககிட்ட என்னங்க சொல்றீங்க? நான் உங்ககிட்ட ஐயோ, என்னங்க இது? இத்தனை நாள் என்ன நீ வாப்பான்னு தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு மரியாதை கொடுக்குறீங்க. உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இதுக்கு தாங்க கவிதை அதிகமா எழுதக்கூடாதுன்னு சொல்றது. விளையாடாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? எதுக்கு? இது வரைக்கும் உங்களை மரியாதை இல்லாம பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட். உங்க கீர்த்தி தெரியாம உங்களை கற்பூர வாசனை தெரியாத அதுன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பொம்பளைங்க தங்கத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அது உண்மையாயிருச்சு. எப்படி? எனக்கு ஒரு தங்க மெடல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் மரியாதை கொடுத்தது வரப்போற தங்க மெடலுக்கு இல்ல, அத வாங்க காரணமா இருந்த உங்க அறிவுக்கு தான். அப்பாடா, ஒரு வழியா எனக்கும் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே. எங்க இனிமேலாவது நீங்க எழுதுற கவிதைய நான் படிச்சு பார்க்கலாமா? தாராளமா. ஆமா, உங்களுக்கும் கவிதை எழுத தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் எழுதிருக்க கவிதையெல்லாம் பள்ளி கொடுத்த பாடமா வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, நீங்க எந்த பேர்ல கவிதை எழுதுவீங்க? சொந்த பேர்லயா இல்ல புன பேர்லயா? புன பேர்லதா. உங்க புன பேர் என்ன? 1 2 4 5 இருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லுங்க. கம்பன், இளங்கோ, பாரதியார், பாரதிதாசன். நினைச்சேன். ஏன் என் புல்லுக்கட்ட புடிங்கி போட்ட? என்னமோ உங்க தோட்டத்து புல்ல நான் ஒட்ட அறுத்துக்கிட்ட மாதிரி. நீ புல்லுக்கட்ட தூக்கிட்டு வர்றப்ப எனக்கு மல்லு கட்ட தோணுது. மல்லு கட்ட தோணுது, மாலை கட்ட தோணலையே. மார்கழி முடியட்டும், தாலியே கட்டிடுறேன். ஐ, இப்ப நீ எப்படி தெரியுமா இருக்க?
வெள்ளஞ்ச கதிர் மாதிரி சும்மா தள்ள தள்ள தள்ளன்னு இருக்க. நெல்லுல எத்தனை பேருக்கு சொல்லு பார்க்கலாம். முதல்ல என்ன தூக்கி சுத்து, அப்புறமா சொல்றேன். சுத்துற சொல்லு. 5008, 5020, ஆடுதுறை, சம்பா, கருணா. நீ சொல்ற நெல்லை எல்லாம் என் வயல்ல நடுறதே இல்ல. என் வயல்ல நடுற ஒரே நெல்லு பொன்னி. ஆமா, வயல் கூட ஓம் பேரையே உச்சரிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? நாத்துக்குள்ள குந்து ஆடுறப்ப ஒவ்வொரு நாத்தும் பொன்னி பொன்னின்னு ஓம் பேரை சொல்ற மாதிரியே எனக்கு கேக்குது. அப்படி அந்த நாத்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உன் பேரை சொல்லுதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதா என் பொழுதுபோக்கு. பெரிய ஆளியா நீ? பேச்சிலேயே பொம்பளைக்கு மசக்க வர வச்சிருவேன். யோ, நான் எல்லா நெல்லு பேரையும் சொல்லிட்டேன்ல, இப்ப தூக்கி சுத்தியா? ஒரு நெல்லு பேரை சொல்லலையே. என்ன பேரு? பொன்னி. சரியா? பொன்னிக்கு எவ்வளவு கழிக்கணுமோ கழிச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு தூக்கி சுத்தியா? ஹாய் மாங்கா. யோ, அந்த மாங்கா வேணும்யா? அப்படியே கொஞ்சம் தூக்கு, நான் பறிச்சுக்கிறேன். எட்டலையா? நீ கொஞ்சம் தூக்கியா? அப்படிதான். பறிச்சிட்டியா? இல்ல இன்னும் தூக்கியா? இன்னும் நல்லா தூக்கு. சீக்கிரம் பறி. ஐயோ, என்ன உடம்பெல்லாம் தூக்கி விடியா? இங்கே தூக்கி விடு. என்ன சேத்துல தள்ளி விட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கியா? அது வந்து ஒண்ணு இரு. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா மாட்டிக்கியா? நாம இப்படியே ஊருக்குள்ள போனா களிமண்ணு தான் நடந்து வருதுன்னு நினைச்சு காலவாயில வச்சு சுட்டுருவாங்க. வா, கிணத்துல இறங்கி குளிச்சிட்டு போகலாம். இந்த வம்பு தானே வேணாங்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. ஒழுங்கா மோட்டார போடு, குளிச்சிட்டு போலாம். மோட்டரை போடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இப்பவும் கண்டிஷனா? சொல்லையா? மோட்டரை போட்டா நான் தான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுவேன். இப்ப இருக்கிற நிலைமையில தேய்ச்சி விட்டாதான் தேவலை. சும்மா சொல்லக்கூடாது, சரியான ஜோடி. ஆமா, அவ ஒண்ணு விரும்புறான்னு தெரியுது, நீ அவள் நேசிக்கிறியா? அவ என்ன நேசிக்கிறத விட நான் அவளை அதிகமாவே நேசிக்கிறேன்டா. இன்னைக்கு புல்லு கட்டுக்காரி, நாளைக்கு களை எடுக்கிறவ, அடுத்த நாளைக்கு நாத்து நடுறவ. எசக பசங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா கையில காசை கொடுத்துட்டு கலைச்சிடுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு மொய் எழுதுறீங்க. டேய், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காதல்ங்கிறது வாழல சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு வந்து தண்ணி தெளிப்பீங்க, அப்புறம் மொத்தமா தண்ணி தெளிச்சிருவீங்க. டேய், நிறுத்துறா. என்ன பொம்பளை பிடிக்கணும் நினைச்ச? எப்படி என்ன பெத்தவ ஒருத்தியா இருக்க முடியுமோ அது மாதிரி நான் தொட்டவளும் ஒருத்தியா தான் இருக்க முடியும். அவ எந்த ஜாதியா இருந்தாலும் அவதான் என் பொஞ்சாதி. என் வீட்டுக்கு அவ வர்றதுல தடை ஏற்பட்டா அவ வீட்டுக்கு நான் போவேன். இந்த நாட்டுல மதம் மாற முடியுது, ஆனா ஜாதி மாற முடியலையே. அதை நினைச்சுதான் சங்கடப்படுறேன். எங்க கல்யாணம் நடக்கும். அது இந்த ஊருக்கு உள்ளயா ஊருக்கு வெளியவா இனிமேல் தான் தீர்மானிக்கணும். தூள்றா. சிவாண்ண, சிவாண்ண, என்ன தச்சது சரிதானான்னு பாருங்க. தச்சுக்க. அட பயப்புள்ள, நீ வயக்காட்டுக்கு போகல? இல்லப்பா, அந்தியூர்ல 10 ஜோடி செருப்புக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனே. நீ கூடு குடிச்சிட்டியாட?
நான் குடிச்சிட்டேன், நீ போய் குடி. மறந்துட்டேனே, முதல்ல நீ எசமா வீட்டுக்கு போய் ஐயா பொண்ணு புது செருப்பு கேட்டுச்சான், அந்த அளவை எடுத்துக்கிட்டு வந்துடும். நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன், நீயே போறது. டேய், என் வயசுக்கு நான் எத்தனை தடவை நடக்கிறது, நீயே போயிட்டு வந்துடுற. சரி சரி, போயிட்டு வரேன். இங்கே உட்காந்துருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? முதல்ல ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுங்க, சொல்றேன். ஏ, கவிதை எழுத போறீங்களா? இல்ல, ஒரு கவிதையை அளக்க போறேன். என்னது? கவிதையை அளக்க போறீங்களா? ஆமா, உங்க கால் ஒரு கவிதை தானே, அதைத்தான் அளக்க போறேன். செருப்பு வேணும்னு கேட்டீங்களா, அதான் அளவெடுக்க வந்தேன். ஐயோ, நீங்களும் அளவெடுக்க போறீங்க? சச்சா, வேண்டாங்க. தீண்ட தகாதவன், உங்க காலை தொடக்கூட தகுதி இல்ல, புரியுதுங்க? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லிங்க. நீங்க எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட், கலெக்டர் ஆக போறீங்க. நீங்க ஏன் இதெல்லாம்? ஐயா, இது என் தொழிலுங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல காலை காட்டுங்க. காலை வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. ஐம் சாரி. பாருங்க. சிவா, போற வழியில இத கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்க. கவிதை தானே, உடனே போஸ்ட் பண்ணிடுறேன்.